இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றாள். உன்னால் தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. நீ மட்டும் என் வாழ்க்கையில் வராவிட்டால், இப்படி ஒரு வார்த்தை சொல்லாமல் இருந்தால் இதுவெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறாது என்று யாராவது இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்களை பார்த்து சொல்லியிருந்தால் இந்த செய்தி உங்களுக்கு தான். தேவனாகிய கர்த்தர் எலியாவை அற்புத விதமாக போஷிக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே சென்ற எலியாவை அவர் கேரித் ஆற்றண்டையில் காகங்களை கொண்டு போஷித்தார். அதன் பின்பு பஞ்ச காலத்தில் எலியாவை பராமரிக்கும்படி கர்த்தர் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருந்தார். அவளோ ஒரு ஏழை விதவை, தனிமையில் இருந்தவள். அவளிடத்தில் உதவி செய்ய வேறு எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் சாரிபாத் ஊருக்கு போய் அவளும் அவள் குமாரனும் சாப்பிட்டு தங்கள் ஜீவனை விடும்படியாக இருந்த அந்த மாவில் தனக்கு ஒரு அடையை செய்து வரும்படி எலியா கேட்டான். அவளும் அவனுடைய வார்த்தையின்படி அதை ஆயத்தம் பண்ணி கொடுத்தாள். கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பு அவளுக்கும் அவனுடைய மகனுக்கும் மாவும் குறையவில்லை, எண்ணெயும் குறையவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை தேவன் செய்திருந்தார். சாரிபாத் விதவிக்கு ஒரே ஒரு மகன் மாத்திரம்தான் இருந்தான். அவனும் வியாதியினால் மரித்து போகின்றான். இதுவரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், சம்பூர்ணமான சாப்பாடு உண்டாயிருந்தது. ஆனால் இப்பொழுது தாங்க முடியாத சோகமும் தனிமையும் அவளை வேதனைப்படுத்தியது. அதற்கு காரணம் எலியா என்று குற்றம் சாட்டுகிறாள். எலியா தேவனிடத்தில், கர்த்தாவே, பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தர் எலியாவின் ஜெபத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா திரும்ப வந்தது. இப்பொழுது அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. கோபமும் சந்தேகமும் அவளை விட்டு விலகினது. தேவனுடைய தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால் தான் தன் பிள்ளை மீண்டும் ஜீவன் பெற்றதை எண்ணி எலியாவை தேவனுடைய மனுஷன் என்றும் அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இது தேவனுடைய வார்த்தை என்றும் சாட்சி கொடுக்கிறாள். இன்று கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் சொல்லிய பிரகாரம் நீங்களும் சொல்லும் போது நிச்சயமாக இப்படிப்பட்ட அற்புதங்களை நீங்களும் செய்ய முடியும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் எங்கள் மூலமாக சொல்லுகின்ற உம்முடைய வார்த்தை உண்மை என்று இதனால் அநேகர் அறிந்து கொள்ளும்படி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.